கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த 2025ஆம் ஆண்டின் முதலாவது வேத படிப்புக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் சபையின் சார்பாகவும் வாழ்த்துகிறேன், வரவேற்றுக் கொள்ளுகிறேன். நிச்சயமாக இந்த வேத படிப்புக்கு வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் இந்த ஆண்டிலே சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தின் பிரகாரம் அல்லது இந்த ஆண்டு ஆரோக்கியத்தின் ஆண்டு என்று சொல்லி கர்த்தர் பிரகடனப்படுத்தப்பட்ட இந்த கருப்பொருளின் பிரகாரமாக கர்த்தர் நிச்சயமாக இந்த ஆண்டு முழுவதும் இந்த வேத படிப்பிலே ஆரோக்கியம் என்று சொல்லும் பொழுது எங்களுடைய சரீர பிரகாரமான ஆரோக்கியத்தை குறித்து மாத்திரமல்லாமல் ஆவிக்குரிய பிரகாரமாகவும் நாங்கள் ஒரு ஆரோக்கியமான நிலைகளுக்குள்ளாக கடந்து செல்லத்தக்கதாய் கர்த்தர் இந்த வேத படிப்புகளிலும் எங்கள் ஒவ்வொருவரோடும் பேசுவார். ஆமென். நிச்சயமாக கர்த்தர் அவர் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார் என்று சொன்னால், வாக்குத்தத்தம் செய்த தேவன் அவர் உண்மை உள்ளவர், அதை நிறைவேற்றுகிற தேவனாய் இருக்கிறார். சொன்னதை செய்கிற தேவன்தான் நானும் நீங்களும் ஆராதிக்கிற எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென். ஆகவே நிச்சயமாக இந்த ஆரோக்கியத்தின் ஆண்டிலே நாங்கள் எல்லா விதத்திலும் எங்கெல்லாம் சில வேளைகளிலே ஆரோக்கியம் இருக்கிறது என்று சொன்னாலும் ஒரு பரிபூர்ணமான ஆரோக்கியங்கள் எங்களுடைய சரீர பிரகாரமாகவும் ஆவிக்குரிய பிரகாரமான எங்களுடைய சுபாவங்கள்லையோ ஆவிக்குரிய வாழ்க்கைகளில் கூட அந்த பரிபூர்ணமான ஒரு ஆரோக்கியத்துக்குள்ளே கர்த்தர் இந்த ஆண்டிலும் எங்களை நடத்தி செல்வார். ஆமென். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாக இந்த வேத படிப்பிலே நாங்கள் அவருக்குள்ளாக இந்த ஆரோக்கியம் எப்படி எங்களுடைய வாழ்க்கைகளிலே அந்த ஆரோக்கியமான நிலைகள் எங்களுடைய வாழ்க்கையிலே கடந்து வரும் என்று சொல்லி தேவனுடைய ஆலோசனைகளைத்தான் நாங்கள் முதலாவது பார்க்க வேண்டும். அதனாலே வேதம் சொல்லுகிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, எங்களுக்கு என்ன காரியம் இருந்தாலும் தேவனுடைய வார்த்தை தான் எங்களுடைய எல்லா காரியங்களுக்கும், எங்களுடைய முடிவுகளுக்கு, எங்களுடைய விடிவுகளுக்கு, எங்களுடைய வாழ்க்கையின் எல்லா ஆசீர்வாதமான நிலைமைகளுக்கும் தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய ஆலோசனைகளே எங்களுக்கு ஆதாரமாக இருக்கிறபடினாலே நாங்கள் தேவனுடைய சத்தியத்தை நாங்கள் அறிய வேண்டியது மிகவும் முக்கியமாயிருக்கிறது. அதனால்தான், என்றால் அந்த சத்தியம்தான் எங்களை விடுதலை ஆக்கும். நாங்கள் அந்த சத்தியத்தை இந்த ஆண்டிலே பிரத்யோகமாக நாங்கள் ஆரோக்கியத்தை குறித்து நாங்கள் இந்த ஆண்டிலே வேத படிப்புகள், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகள் மற்றும் எங்களுடைய வீட்டு கூடுகைகள், ஒவ்வொரு கூடுகைகளிலும் இந்த விடயத்தை தான், இந்த ஆரோக்கியம் என்று சொல்லுகிற இந்த விடயத்தை தான் நாங்கள் பேசும்படியாக அல்லது அதை குறித்தே தியானிக்கும்படியாக இருக்கிறபடினால் இதை குறித்து நாங்கள் அறிய வேண்டும். நாங்கள் அறிகிறது மாத்திரமல்லாமல், அதாவது அறிகிறது என்பது அதற்கு எங்களை ஒப்புக் கொடுப்பது என்பது மேன்மையான காரியம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது, நான் கிறிஸ்துவை அறிந்து கொள்ளும்படியாய், அவரை நான் ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படியாக நான் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை எல்லாம் நஷ்டம் என்று எண்ணினேன், குப்பையுமாக நான் விடுகிறேன் என்று சொல்லி அங்கே பிலிப்பியர் புஸ்தகம் 3வது அதிகாரம் 7வது 8வது வசனங்களிலே சொல்லுகிறார். ஆகவே என்ன, அங்கே கிறிஸ்துவை அறிகிறதுனாலே எப்படி அதிலே எப்படியான ஒரு மேன்மையான ஆசீர்வாதம் அல்லது மேன்மையான ஒரு மேன்மையான காரியங்கள் இருக்கிறது என்பதை அறிந்த அப்போஸ்தலனாகிய பவுல் தனக்கு எவ்வளவோ பூமிக்குரிய பிரகாரமாக, அதற்கு முன்பதாக அந்த பிலிப்பியர் புஸ்தகத்திலே 3வது அதிகாரம் 7வது அந்த வசனத்துக்கு முன்பாக பல காரியங்கள் அவரை குறித்து சொல்லுகிறார். எப்படியெல்லாம் அந்த நியாய பிரமாணங்களை பிரகாரம் தான் குற்றமற்றவனாக நடந்தேன், எப்படி தன்னுடைய மேன்மையான காரியங்களை சொன்னாலும் அந்த லாபமாய் தனக்கு நல்லது என்று சொல்லப்பட்ட காரியங்களை கூட அவர் கிறிஸ்துவை அறிந்து கொள்ளும்படியாக அங்கே எல்லாவற்றையும் நஷ்டமாக எண்ணி கிறிஸ்துவை அறிய வேண்டும். அந்த அறிகிற அறிவுதான், அதுதான் மேன்மையான ஒரு காரியம் எனக்கு என்று சொல்லி பவுல் எல்லாவற்றையும் அங்கே நஷ்டம் என்று எண்ணுனது போல தேவனுடைய பிள்ளைகளை நாங்களும் அப்படித்தான் கிறிஸ்துவை அறிகிற அந்த அறிவின் மேன்மைக்காக
சில வேளைகளிலே இன்றைக்கு பின்னேரங்களிலே வேலை முடித்து வேலை பழுக்கள் பிள்ளைகளுடைய காரியங்கள் பல விடயங்கள் இருக்கும். பின்னேரங்களிலே கொஞ்சம் ஆறுதலாக இளைப்பாரி குடும்பமாக இருக்கலாம் என்று சொல்லத்தக்கதான சந்தோஷமான காரியம் இருந்தாலும், அப்படியான விடயங்களை கூட கிறிஸ்துவை அறிய வேண்டும், அவரை குறித்து இந்த ஆரோக்கியத்தின் ஆண்டிலே ஆரோக்கியமான காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையிலே வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி, அப்படியான நல்ல காரியங்கள் இருந்தாலும் பவுல் சொன்னது போல லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை நஷ்டம் என்று கருதினேன், ஏனென்றால் அவரை அறிகிற அந்த அறிவின் மேன்மைக்காக. அல்லேலூயா. ஆகவே நிச்சயமாய் தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே பவுல் சொன்னது போல நாங்கள் இப்படியான பல காரியங்கள் நாங்கள் சொல்லாவிட்டாலும் பல காரியங்களை நாங்கள் விட்டு நாங்கள் தேவனுடைய சத்தியத்தை அறிந்து கொள்ளும்படியாக வந்திருக்கிறோம். கர்த்தர் நிச்சயமாய் எங்களை ஆசீர்வதிப்பார். நாங்கள் ஒன்று செய்ய வேண்டும். நாங்கள் தேவனுடைய சத்தியத்தை நானும் நீங்களும் அறிந்து கொள்ளும் பொழுது, அல்லது இதை குறித்து நாங்கள் தியானிக்கும் பொழுது, இதை குறித்து நாங்கள் ஆராயும் பொழுது, நாங்கள் ஆராய்கிற அறிந்து கொள்ளுகிற அந்த சத்தியங்களுக்கு நானும் நீங்களும் எங்களை விட்டு கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. என்றால் சத்தியத்தை நாங்கள் அறிய வேண்டியது முக்கியம். அறிகிற சத்தியத்துக்கு என்னையும் உங்களையும் விட்டு கொடுக்க வேண்டியதும் மிகவும் முக்கியம். அதனால்தான் வெளிப்படுத்தலே 3வது அந்த அதிகாரத்திலே நீங்கள் 21வது வசனம் நினைக்கிறேன், அதிலே சொல்லப்படுகிறது எப்படி, இதோ நான் வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு அவன் அந்த கதவை திறப்பானாகில் நான் அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம். அப்ப சத்தத்தை கேட்டு நாங்கள் கேட்கிறோம், கேட்டு எங்களுடைய இருதயத்தை கதவை திறக்க வேண்டும். அவருக்கு உள்ளாக எங்களை விட்டு கொடுக்க வேண்டியது மிகவும் முக்கியமான காரியமாக இருக்கிறது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய சமூகத்திலே இந்த ஆரோக்கியத்தின் ஆண்டிலே ஆரோக்கியங்களுக்குள்ளாக ஆரோக்கியமான நிலைகள், எங்களுடைய எல்லா காரியங்களும் சரீர பிரகாரமாக ஆவிக்குரிய பிரகாரமாக ஒவ்வொரு விடயங்களிலும் ஒரு ஆரோக்கியமான காரியம் எங்கள் ஒவ்வொருவரிடத்திலும் இருந்து புறப்படத்தக்கதாய் கர்த்தர் பேசுகிற ஆலோசனைகளுக்கு நானும் நீங்களும் நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுதுதான் கர்த்தர் நிச்சயமாய் அந்த ஆரோக்கியத்தை எங்களுக்குள்ளே வர பண்ணுவார். ஆமேன். வேதத்திலே உங்களுக்கு தெரியும், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அங்கே எகிப்தின் அடிமைத்தனத்திலே இருந்த பொழுது எல்லா ஜனங்களுக்கும் அந்த வாக்குத்தத்தம் என்ன கொடுக்கப்பட்டது, பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான அந்த கானான் தேசத்தை நீங்கள் சுதந்தரிக்க முடியும் என்று சொல்லி தேவனுடைய வாக்குத்தத்தம் எல்லா மக்களுக்குமே கொடுக்கப்பட்டது. ஆனால் அந்த வாக்குத்தத்தம் பண்ணின அந்த கானானை எத்தனை பேர் சுதந்தரித்தார்கள்? அந்த எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அல்லது எகிப்திலிருந்து புறப்பட்டவர்களில் 2 பேர் தான் அதை சுதந்தரித்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அதனாலே கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால், எங்களுக்கு இந்த வருடத்திலே ஆண்டவர் ஊழியக்காரன் மூலமாக ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை எங்களுக்கு தந்திருக்கிறார். சபையில் இருக்கிற எல்லாருக்குமே கர்த்தர் தந்திருக்கிறார். தந்து உங்களை ஒரு ஆரோக்கியமான நிலைகளுக்குள்ளாக உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்குத்தத்தம் எல்லாருக்குமே தந்திருக்கிறார். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளே, அந்த வாக்குத்தத்தத்தை நாங்கள் சுதந்தரித்துக் கொள்ள வேண்டுமானால், அந்த வாக்குத்தத்தத்தின் பிரகாரம் என்னுடைய வாழ்க்கைகளிலே அங்கே தேவன் சொன்ன ஆசீர்வாதமான காரியங்கள் நிறைவேற வேண்டுமானால், தேவன் சொல்லுகிற ஆலோசனைகளுக்கு நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆமென். இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எல்லாருக்குமே அந்த மக்களுக்கு எல்லாருக்கும் வாக்குத்தத்தம் கொடுக்கப்படானால், தேவன் சொன்ன வழிகளுக்கு ஆலோசனைகளுக்கு அவர்களுடைய முரட்டாட்டமான செயற்பாடுகளினாலே கீழ்ப்படியாமைகளினாலே அந்த வாக்குத்தத்தமான அந்த கானானை சுதந்தரிக்க முடியாதவர்களாக போய்விட்டார்கள் என்பதை நாங்கள் எங்களுக்கு எல்லாருக்கும் இது தெரிந்த ஒரு வேத பகுதிகள். அதனாலே கர்த்தருடைய பிள்ளைகளே, நாங்கள் தேவன் இந்த 2025ஆம் ஆண்டிலே நாங்கள் எல்லாரும் அதிகமாக நாங்கள் ஒவ்வொரு வருடமும் வருகிற பிள்ளைகள்லாம் நாங்கள் வருகிறோம். நிச்சயமாக ஆண்டவருக்குள்ளாக எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் தேவனுக்குள்ளான ஒரு முதிர்ச்சிகள், ஒரு வளர்ச்சிகள், முன்னேற்றங்களுக்குள்ளாக நிச்சயமாக எங்களை நடத்துகிறார். இன்னும் கர்த்தர் என்றால் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், நான் அடைந்தாயிற்று
முற்றிலும் தேறினவனானேன் என்று எண்ணாமல், அப்ப நான் எனக்கு எல்லாம் தெரிஞ்சு விட்டது, எல்லாம் கற்றுக்கொண்டு விட்டேன், எனக்கு இனி ஒன்றும் தேவையில்லை என்று சொல்லி அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் அதை குறித்து சொல்லாமல், நான் இன்னும் தேவனை அறிய வேண்டும், தேவனுடைய அந்த ராஜ்யத்தை அடையும்படியாக இன்னும் ஆசையாய் தொடர்கிறேன் என்று சொன்னது போல இந்த வருஷத்திலும் நாங்கள் இன்னும் கர்த்தருக்குள்ளாய் இந்த வருடத்திலே சொல்லப்பட்ட அந்த ஆரோக்கியத்தை நாங்கள் சுதந்தரிக்கத்தக்கதாக கர்த்தர் நிச்சயமாக என்னையும் உங்களையும் ஆசீர்வதித்து கர்த்தர் நடத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் சொன்ன ஆரம்பத்திலே சொன்னது போல நாங்கள் சத்தியத்தை அறிய வேண்டும். அறிந்து அந்த அறிகிற சத்தியத்துக்கு நானும் நீங்களும் கீழ்ப்படிய வேண்டியது மிகவும் முக்கியம். கர்த்தருக்குள்ளாக எங்களை நாங்கள் விட்டு கொடுக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் எங்களுக்குள்ளாக என்ன ஆரோக்கியம் இன்மைக்கு அல்லது ஆரோக்கியம் இல்லாமல் எங்களுடைய வாழ்க்கையிலே என்னென்ன காரியங்கள் இருக்கிறதோ கர்த்தர் எல்லாவற்றையும் சீர்படுத்துவார், எல்லாவற்றையும் சரிப்படுத்துவார், எல்லாவற்றையும் அவர் சீராக்குவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஆண்டிலே நாங்கள் ஆரோக்கியத்தின் ஆண்டு என்று சொல்லி இருக்கிறோம். இதை குறித்து நாங்கள் 2 கிழமை அல்லது 1 கிழமை செய்திகளையும் கேட்டுவிட்டோம். எங்களுக்கு தெரியும், ஆரோக்கியம் என்று சொன்னால் சரீரப்பிரகாரமாக ஆரோக்கியம் இல்லாமைக்கு என்னென்ன காரணங்கள் என்று உலகத்திலே நீங்கள் எல்லாரும் படித்தவர்கள், அநேக காரியங்களை அறிந்தவர்கள். அதனாலே தெரியும் என்ன சரீரத்திலே ஒரு ஆரோக்கியம் இல்லை, ஒரு நல்ல ஒரு சுகதேகியாக, ஒரு நல்ல சுகமாக குணமானவனாக சௌக்கியமானவனாக இல்லாமல் இருப்பதற்கு என்ன காரணங்கள் என்று சொல்லி பல காரியங்கள் வைத்தியர்களோ அல்லது எங்களுடைய முன்னோர்களோ சொல்ல நாங்கள் கேட்டிருப்போம். சில காரியங்களை நான் சொல்லுகிறேன் என்றால் அவைகள் ஆவிக்குரிய பிரகாரமாக நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கலாம். அதனால்தான் நான் அதை சொல்லுகிறேன். இப்போ முதலாவது பார்க்கும் பொழுது சரியான ஒரு சில விடயங்களை நான் எழுதி வைத்திருக்கேன். சரியான ஒரு, அதாவது நல்ல சத்தான உணவுகளை நாங்கள் சாப்பிடாமல் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது ஒரு ஆரோக்கியம் இல்லாத ஒரு நிலைமைகள் எங்களுக்குள்ளே வருகிறது. அதாவது சரியான சத்தான உணவுகளை நாங்கள் சாப்பிடாமல் இருக்கும் பொழுது ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கும். அல்லது சரியான நேரத்திலே அந்த உணவுகளை நாங்கள் சாப்பிடாமல் இருக்கும் பொழுது கூட ஆரோக்கியமின்மையான விடயங்கள், நேரம் சொல்லுவார்கள், நேரம் கெட்ட நேரத்திலே சாப்பாடுகளை சாப்பிடுவது, இது கூட உடம்பிலே ஒரு வியாதிகள் வருவதற்கு அல்லது இந்த ஆரோக்கியம் இல்லாமல் இருப்பதற்கு காரணங்களாக இருக்கிறது என்பதை நாங்கள் அதிகமாக கேள்விப்பட்டிருக்கிறோம். அதே போல ஒரு தவறான உணவு பழக்க வழக்கங்கள் அல்லது சர்ரத்துக்கு அதாவது சர்ரம் இன்னும் ஒரு வியாதிக்குள்ளாக ஆரோக்கியம் இல்லாமல் போவதற்கு ஏதுவாக இருக்கிற உணவு வகைகள். இந்த காலகட்டங்களிலே சொல்லுவார்கள், இந்த வெளிநாடுகளிலே இந்த பிக்ஸா இப்படியான உணவுகள் எவ்வளவுத்துக்கு மெக்டொனால்ட்ஸ் சாப்பாடுகள் எல்லாம், அதெல்லாம் ஒரு உடலுக்கு கேடு உண்டாவதற்கு ஏதுவான உணவு வகைகள் என்று சொல்லி அதை கூட சொல்லுவார்கள். இப்படியான சாப்பாடுகள் கூட, அதாவது தவறான உணவுகளை உட்கொள்வதாலே, சரீரத்துக்கு ஏற்றதல்லாத உணவுகளை உட்கொள்வதாலே ஆரோக்கியமின்மை எங்களுடைய சரீரங்களிலே வருகிறதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதே போல தவறான பழக்க வழக்கங்கள், குடி வகைகள், இப்படியாக புகைப்பிடிக்கிறது, போதை வஸ்துக்கள், இதனால கூட எங்களுடைய சரீரங்களிலே ஆரோக்கியமின்மை என்ற விடயங்கள் அல்லது எங்களுடைய சரீரங்களிலே ஒரு நல்ல குணம் அல்லது சுகம், ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியம் இல்லாமல் இருப்பதற்கு இவைகள் காரணம் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். இதே போல ஒரு நல்ல எங்களுடைய சரீரங்களை சுத்தமாக வைத்துக் கொள்ளாததுனால ஆரோக்கியமின்மைகள் வருகிறது. அது சில வேளைகளிலே சரீரத்தில் எந்தெந்த பகுதிகளிலே என்னென்ன வியாதிகள் வருமென்றது எங்களுக்கு தான் தெரியும். அதெல்லாம் எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கிறது. இவ சுத்தமா இருக்கவில்லை என்று சொன்னால் என்ன, எங்களுடைய சரீரங்களில் எப்படி ஒரு ஆரோக்கியமின்மை, ஒரு வியாதியான காரியங்கள் வரும் அல்லது எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு வேதனையாக காரியங்கள் வரும் என்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதே போல இந்த ஆரோக்கியமின்மைக்கு அசுத்த ஆவிகளுடைய அந்த ஏவுதல்கள் சொல்லுவார்கள், பில்லி சூனியங்கள்,
இதனால கூட அநேகர் ஆரோக்கியம் இல்லாமல் போயிருக்கிறதை கூட நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, இப்படி பல காரியங்கள் நீங்க கேட்ட பல காரணங்கள் சொல்லுவீர்கள். ஆரோக்கியம் இல்லாமல் இருப்பதற்கு இதுவும் ஒரு காரணம் என்று சொல்லி பல விடயங்களை சொல்லுவார்கள். சிலர் தவறான மருந்துகளை பாவிப்பதனாலே வியாதிகள் அல்லது எங்களுடைய சரீரங்களில் நல்ல ஒரு வளர்ச்சிகள், ஒரு ஆரோக்கியமான நிலைமைகள் இல்லாததாலே இப்படியான காரியங்கள் வருகிறது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். இதே போல அதிகமான சாப்பாடுகள், அளவுக்கு மிஞ்சி சாப்பிடுவதனால கூட பலவீனங்கள், வியாதிகள் சொல்லுவார். அதை கூட சொல்லுவார்கள், ஒரு பழமொழி சொல்லுவார்கள், அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. ஆகவே தேவ பிள்ளைகளே, இப்படி சரீர பிரகாரமாக எங்களுடைய ஆரோக்கியத்திற்கு, எங்களுடைய சரீரம் நல்ல ஒரு உடல் நிலை, ஒரு நோய் இல்லாமல் நல்லபடியாய் இருப்பதற்கு இவைகள் எல்லாம் பல காரணங்கள் இருக்கிறதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இப்போ இன்னும் சென்ற காலங்களில் வந்த அந்த கொரோனா தொற்று நோய்கள் கூட, அந்த தொற்று நோய்கள் கூட எங்களுடைய ஆரோக்கியத்திற்கு தடையாகவே இருந்தது. ஆகவே இந்த தொற்று நோய் கிருமிகளுடைய தாக்கங்கள் கூட தேவனுடைய பிள்ளைகளே இந்த ஆரோக்கியத்திற்கு தடையாக பல காரணங்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், இதெல்லாம் சரீர பிரகாரமாக என்னுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் இப்படி ஆரோக்கியமின்மைக்கு பல காரணங்களை நாங்கள் அறிந்திருக்கிறோம், வைத்தியர்கள் மூலம் கேட்டிருக்கிறோம், அல்லது எங்களுடைய பெற்றார்கள் சொல்லி இருப்பார்கள். ஆனால் இதற்கெல்லாம் ஏதாவது ஒரு பரிகாரம், இந்த ஆரோக்கியமின்மைக்கு இதெல்லாம் ஒரு சரியாக வர வேண்டும் என்று சொன்னால், அங்கே வைத்தியர்கள் மூலமோ அல்லது எங்களுடைய முன்னோர்கள் மூலமோ சில மருந்து வகைகள் அல்லது சில வழிகளை குறித்து சொல்வார்கள். இப்படி இந்த உணவுகளை நல்லபடியாய் சாப்பிட்டால் நல்ல ஆரோக்கியமாக இருக்கலாம், தெம்பாக இருக்கலாம், பலமாக இருக்கலாம் என்று சொல்லி பல ஆலோசனைகள், சில மருந்து வகைகளை சொல்லுவதை நாங்கள் பார்க்கிறோம். சில வேளைகளில் இதற்கெல்லாம் இன்னும் ஒரு ஆரோக்கியமாக வர வேண்டும் என்றால் உடற்பயிற்சி செய்ய வேண்டும், இதெல்லாம் சொல்லுவார்கள். ஆகவே நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், இந்த ஆரோக்கியமின்மைக்கு பல காரணங்களை பார்த்தோம். அந்த காரணங்களுக்கு என்ன அதற்கு ஏதாவது அதை சரிப்படுத்துவதற்கு என்ன வழிகள் என்று அதை எங்களுக்கு சொல்லும் பொழுது, தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் எல்லாருமே இவைகளுக்குள்ளே போயிருக்கிறோம். அந்த மருந்துகளை எடுத்தால்தான் அல்லது அதற்குரிய அவர்கள் சொல்லுகிற வழிகளின் பிரகாரம் நடந்தால்தான் எங்களுடைய வாழ்க்கையிலே, எங்களுடைய சரீரத்திலே ஒரு ஆரோக்கியத்தை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அல்லேலூயா. அதை நாங்கள் சுதந்திரிக்கிற அனுபவிக்கிறவர்களாக கூட இருக்கும். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் இவைகள் எல்லாம் ஏன் நான் சொன்னேன் என்று சொன்னால், இந்த விடயங்கள் எங்களுடைய ஆவிக்குரிய பிரகாரமாகவும் பல காரியங்கள், ஒரு ஆவிக்குரிய ஆரோக்கியமின்மைக்கு பல காரணங்கள் இருக்கிறதுனாலே இன்றைக்கு ரெண்டுக்கும், அதாவது ஆவிக்குரிய பிரகாரமாகவும் சரீர பிரகாரமாகவும் எங்களுக்குள்ளே ஒரு ஆரோக்கியமான நிலைமைகள், ஆரோக்கியமான ஆசீர்வாதமான விடயங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே வெளிப்படுவதற்கு தேவனுக்குள்ளாக இன்றைக்கு நான் வேத படிப்பில் சொல்லுகிற காரியம், கர்த்தர் சொல்லுகிற ஆலோசனைகளுக்கு கீழ்ப்படிவதால் உண்டாகிற ஆரோக்கியம். ஆமென். தெய்வம் எங்களுக்கு இந்த ஆண்டு பல காரியங்களை எங்களுக்கு தேவனுடைய ஊழியக்காரர்கள் மூலமாக, தேவனுடைய பிள்ளைகள் மூலமாக எங்களுக்கு இந்த ஆரோக்கியத்தின் ஆண்டிலே பல ஆலோசனைகளை சொல்ல இருக்கிறார். நாங்கள் ஆரோக்கியம் அடைவதற்கு, ஆவிக்குரிய பிரகாரமாகவும் சர்ர பிரகாரமாகவும் ஆரோக்கியம் அடைவதற்கு கர்த்தர் பல ஆலோசனைகளை சொல்ல இருக்கிறபடினாலே, இந்த முதலாவது இந்த வேத படிப்பிலே கர்த்தருடைய பிள்ளைகளே, நானும் நீங்களும் நாங்கள் கர்த்தர் சொல்லுகிற ஆலோசனைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படியும் பொழுது, அவருடைய வார்த்தைகள் வழிகளுக்கு எங்களை விட்டு கொடுக்கும் பொழுது, அந்த ஆரோக்கியத்தை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏனென்றால் நான் ஆரம்பத்திலே உங்களுக்கு சொன்னேன், கர்த்தர் வாக்குத்தத்தம் சொல்லி இருக்கிறார் என்று சொன்னால், அந்த வாக்குத்தத்தங்களுக்கெல்லாம் நிபந்தனைகள் இருக்கிறது. ஏதோ இந்த வாக்குத்தத்தம் சொல்லிவிட்டார், இந்த வாக்குத்தத்தின் பிரகாரம் என்னுடைய வாழ்க்கையில எல்லாமே சரியா வந்துடும் என்று சொல்லி நாங்கள் அதை சொல்லி கொண்டு இருக்கிறதிலே
நாங்கள் அதை சுதந்தரித்துக் கொள்ள முடியாது. தேவன் சொல்லுகிற அந்த வாக்குத்தத்தத்தின் பிரகாரம் கர்த்தர் சொல்லுகிற அந்த நிபந்தனைகள், அந்த வழிகளுக்கு நானும் நீங்களும் விட்டு கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால்தான் நான் சொல்லுகிறேன், ஆவிக்குரிய பிரகாரமாகவும் எங்களுடைய சர்ர பிரகாரமாகவும் எங்களுக்குள்ளே ஒரு ஆரோக்கியமான நல்ல நிலைமைகள். பல விடயங்களிலே எங்களுக்கு ஆரோக்கியம் என்று சொன்னாலும் சில வேளைகளிலே அதிலே ஒரு நல்ல ஒரு பரிபூர்ணமான நிலை எங்களுக்குள்ளாக இல்லாமல் இருக்கலாம். நல்ல ஒரு ஆரோக்கியத்துக்குள்ளே வர முடியாதபடி இருந்து கொண்டிருக்கலாம். இந்த ஆண்டிலே தேவனுடைய ஆலோசனைகளுக்கு, தேவன் சொல்லுகிற வழிகளுக்கு தேவனுடைய பிள்ளைகளே நானும் நீங்களும் கீழ்ப்படியும் பொழுது, எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது வாக்குத்தத்தம் செய்த தேவன் நிச்சயமாய் நிறைவேற்றுவார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அங்கே நீங்கள் மத்தேயு புஸ்தகத்திலும் பார்க்கலாம், மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லி மத்தேயு, அதை வாசியுங்கள், மத்தேயு 4 வாசியுங்கள். அங்கே இயேசு அங்கே பிசாசுக்கு சொன்ன காரியம், இது பழைய ஏற்பாட்டிலும் நாங்கள் பார்க்கக்கூடியதா இருக்கிற உபாகமம் புஸ்தகத்திலே இந்த வார்த்தை வாசியுங்கள். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். ஆமென். தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் நானும் நீங்களும் பிழைக்க முடியும், வாழ முடியும், ஆரோக்கியமாக இருக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஆண்டு, இந்த ஆரோக்கியத்தின் ஆண்டிலே கர்த்தர் எங்களுக்குள்ளே என்ன விடயங்களிலே கர்த்தர் ஆரோக்கியம் உண்டாகும்படியாக ஆவியானவர் தேவனுடைய ஊழியக்காரர்கள் மூலமாக அல்லது வேத படிப்புகள் மூலமாய், வீட்டு கூட்டங்கள் மூலமாய் அல்லது தேவனுடைய பிள்ளைகள் மூலமாக சொல்லுகிறாரோ, நிச்சயமா இந்த வார்த்தைகள் எங்களுடைய வாழ்க்கைகளிலே ஒரு ஆரோக்கியத்தை கொண்டு வரும் என்பதிலே நாங்கள் எப்பொழுதுமே ஒரு விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும். அதைத்தான் நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 20 to 22 வரை வாசியுங்கள். நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 20 to 22 வரை வாசியுங்கள். என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக. அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள். அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமுமாம். ஆமென். பாருங்கள், அங்கே சொல்லுகிறார், என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக. அவைகள் உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள். அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமா. அல்லேலூயா. அப்படி என்று சொன்னால் ஆரம்பத்தில் என்ன சொல்லப்படுகிறது? என் வார்த்தைகளை கவனித்து என் வசனங்களுக்கு உன் செவியை சாய்க்கும் பொழுதுதான் தேவனுடைய பிள்ளைகளே இந்த வார்த்தையின் பிரகாரம் எங்களுடைய வாழ்க்கைகளிலே எங்களுடைய ஆரோக்கியங்கள் உண்டாவதற்கு இந்த வார்த்தைகள், இப்படிப்பட்ட ஆலோசனைகள், தேவனுடைய ஆலோசனைகள் ஆரோக்கியம் உண்டாகும்படியாய் வெளிப்படுகிறதோ அவைகளுக்கு நாங்கள் எங்களை செவியை சாய்த்து நாங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது, அவைகளுக்கு எங்களை விட்டு கொடுக்கும் பொழுது, தேவனுடைய பிள்ளைகளே நாங்கள் அந்த ஆரோக்கியத்தை நாங்கள் தேவனுக்குள்ளாக ஆவிக்குரிய பிரகாரமாக, நான் ஆரம்பத்தில் சொன்னது போல சரீர பிரகாரமாகவும் எங்களுடைய வாழ்க்கையில், என்றால் எல்லாவற்றுக்கும், எல்லா சர்ர பிரகாரமான சுகங்களோ விடுதலைகளோ எல்லா விதத்துக்கும், ஆவிக்குரிய பிரகாரமான எல்லா விடுதலைகள் ஆரோக்கியங்களுக்கும் கர்த்தரே எங்களுக்கு பதிலாயிருக்கிறார். அவருடைய வார்த்தையே எங்களுக்கு ஒரு ஆதாரமா இருக்கிறபடினாலே அந்த வார்த்தைகள், தெய்வம் என்ன ஆலோசனை சொல்லுகிறாரோ, இந்த ஆரோக்கியத்தின் ஆண்டில் உங்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி உங்களை குணமாக்கி உங்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன் என்று சொன்ன தெய்வத்தினுடைய அந்த ஆலோசனையின் பிரகாரம்
நாங்கள் அந்த வழிகளுக்கு என்னையும் உங்களையும் நாங்கள் விட்டு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள், நான் என்ன இந்த முதலாவது இந்த வேத படிப்பிலேயே நான் சொல்ல விரும்புகிறது, இன்றைக்கு முதலாவது வேத படிப்பாக இருக்கிறோம்னா இன்னும் பல கர்த்தருக்கு சித்தமாக இருந்தால் இந்த வருடம் முடிவு மட்டும் பல காரியங்களை தியானிக்க போகிறோம். ஆனால் இந்த வருஷத்திலேயே நாங்கள் ஒரு தீர்மானம் பண்ணுவோம். கர்த்தர் நிச்சயமாய் எனக்குள்ளே ஒரு ஆரோக்கியம் வேண்டும், ஆவிக்குரிய பிரகாரமாகவும் ஆண்டவர் பேசும் பொழுது எந்தெந்த நிலைகளிலே எங்களுக்குள்ளே ஆரோக்கியம் இன்மை இருக்கிறது என்பதை எனக்கும் உங்களுக்கும் தான் தெரியும். அல்லேலூயா. ஆகவே அந்த இடங்களிலே கர்த்தருடைய வார்த்தை, மனுஷனுடைய வார்த்தை அல்ல, கர்த்தருடைய வார்த்தை இப்படி இந்த விடயங்களிலே ஒரு ஆரோக்கியமின்மைக்கு இதுதான் ஒரு வழி, மீண்டும் ஒரு ஆரோக்கியமான நிலைக்கு வருவதற்கென்று கர்த்தருடைய ஆலோசனைகள் வெளிப்படும் பொழுது, கர்த்தருடைய பிள்ளைகளே, நாங்கள் அதற்கு எங்களுடைய செவிகளை அடைத்து கொள்ளாதபடிக்கு கர்த்தருடைய இதிலே சொல்லப்பட்டது போல அங்கே என் மகனே என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய் என்று சொன்னது போல அது எங்களுடைய உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமும் அது ஜீவனுமாய் இருக்கிறது என்று சொல்லப்பட்டது போல நிச்சயமாய் தேவனுடைய பிள்ளைகளை எங்களுக்குள்ள ஒரு ஆரோக்கியத்தை தேவனுடைய ஆலோசனைகளுக்கு விட்டு கொடுக்கும் பொழுது, அவருடைய வார்த்தைகளுக்கு எங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக எங்களுக்குள்ளே ஏற்படுத்துவார். அதனால் தான் சங்கீதத்தில் கூட சொல்லப்படுகிறது, அவர் தன்னுடைய வசனத்தை அனுப்பி குணமாக்குகிறார் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. அது குணமாக்குதல் எல்லா 2 விதத்திலும் கூட ஆண்டவருடைய வார்த்தை, ஆமென், தேவனுடைய வார்த்தை அது வல்லமை உள்ளது, அது ஜீவன் உள்ளது, அது இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆவியையும் ஆத்மாவையும் ஊனையும் கணுக்களையும் உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் யோசனைகளை வகையறுக்கிறதாயும் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறபடினாலே கர்த்தருடைய வார்த்தை தேவனுடைய பிள்ளைகளே நிச்சயமாய் எங்கெல்லாம் எங்களுடைய உடலிலே சரீரத்திலே எங்கெல்லாம் ஆரோக்கியங்கள் வேணுமோ அந்த இடங்களில் எல்லாம் ஆண்டவருடைய வார்த்தைகள் சென்று ஆரோக்கியப்படுத்துவதற்கு கர்த்தருடைய வார்த்தை வல்லமை உள்ளது, ஜீவன் உள்ளது. ஆமென். ஆகவே அந்த வார்த்தைகளுக்கு தேவ பிள்ளைகளே இந்த வருஷத்திலே தொடக்கத்திலே இருக்கிற நாங்கள் ஒரு தீர்மானம் பண்ணுவோம். நாங்கள் கர்த்தர் இந்த வருஷத்தில் என்னென்ன காரியங்களை ஆண்டவர் சொல்லுகிறாரோ அதற்கு எங்களை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையிலே இந்த வருஷத்தின் முடிவிலே ஒரு ஆரோக்கியத்தின் ஒரு பரிபூர்ணத்துக்குள்ளாய் என்னை நடத்தினார் என்று சாட்சி சொல்லத்தக்கதாய் கர்த்தர் நிச்சயமாய் எங்களை நடத்துவார். அல்லேலூயா. அல்லேலூயா. அங்கே பாருங்கள், லூக்கா புஸ்தகத்திலே 7வது அதிகாரம் 29-30 ஒரு காரியத்தை அங்கே தேவனுடைய ஆலோசனையை அவர்கள் விலத்தினபடினாலே அவர்களுக்கு எப்படியான நிலைமை இருந்ததென்று அதிலே சொல்லப்படுகிறது. வாசியுங்கள், லூக்கா 7:29. யோவானுடைய உபதேசத்தை கேட்ட ஆயக்காரர் முதலான சகல ஜனங்களும் அவனாலே ஞானஸ்நானம் பெற்று தேவன் நீதிபரர் என்று அறிக்கையிட்டார்கள். பரிசேயரும் நியாய சாஸ்திரிகளுமோ அவனாலே ஞானஸ்நானம் பெறாமல் தங்களுக்கு கேடுண்டாக தேவனுடைய ஆலோசனையை தள்ளிவிட்டார்கள். ஆமென். பாருங்கள், அங்கே இதில் முதல் வாசித்தது போல யோவானுடைய உபதேசத்தை கேட்ட ஆயக்காரர் முதலான சகல ஜனங்களும் அவனாலே ஞானஸ்நானம் பெற்று தேவன் நீதிபரர் என்று அறிக்கையிட்டார்கள். பரிசேயரும் நியாயாஸ்திரிகளுமோ அவனாலே ஞானஸ்நானம் பெறாமல் தங்களுக்கு கேடுண்டாக தேவனுடைய ஆலோசனையை தள்ளிவிட்டார்கள். ஆமென். இது ஞானஸ்நானத்தை குறித்த ஒரு சத்தியமா இருந்தாலும் கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஆண்டிலே கர்த்தர் சொல்லுகிற காரியம் தேவனுடைய ஆலோசனை, தேவனுடைய வழிகளுக்கு எங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது எங்களுக்குள்ளாக அந்த ஆரோக்கியத்தை நாங்கள் சுதந்தரிக்க முடியும் என்று தேவன் சொல்லி இருக்கிறபடினால் நாங்கள் இந்த ஆலோசனையை தள்ளி விடுவோமானால் இதில் சொல்லப்பட்டது போல தங்களுக்கு கேடு உண்டாக, எங்களுக்கு வேதனை உண்டாக, எங்களுக்குள்ள இன்னும் ஒரு ஆரோக்கியமின்மையான ஒரு விடயங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே தொடரத்தக்கதாக நாங்கள் என்ன செய்கிறோம்? தேவனுடைய ஆலோசனையை விலக்கி விடுகிறோம். அதனாலே இதில் சொல்லப்பட்டு அவர்கள் தங்களுக்கு கேடுண்டாக தேவனுடைய ஆலோசனையை தள்ளிவிட்டார்கள். நானும் நீங்களும் அப்படி செய்யாமல் கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய ஆலோசனை இந்த வருஷத்திலே எப்படி வருகிறதோ, அவருடைய வார்த்தைகள் எப்படி வருகிறதோ அதற்கு எங்களை நாங்கள் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நிச்சயமாய் என்னையும் உங்களையும் ஆவிக்குரிய பிரகாரமாக
பூமிக்குரிய அதாவது சர்வப்பிரகாரமாக நல்ல ஆரோக்கியங்களுக்குள்ளே எங்களை நடத்துவார். சரி, நான் 2 சம்பவங்களை சொல்லி நான் முடித்துக்கொள்ள விரும்புகிறேன். 2 ராஜாக்கள் புஸ்தகம் 5வது அதிகாரத்தை நாங்கள் வாசிப்போம். 2 ராஜாக்கள் புஸ்தகம் 5வது அதிகாரம். இங்கே எப்படியாக அவருடைய வாழ்க்கையிலே ஒரு ஆரோக்கியம், ஒரு குணப்படுத்தல் வருவதற்கு அவன் எப்படியாக தன்னை ஒப்பு கொடுத்தார், எப்படி அவருடைய சூழ்நிலைகள் இருந்தது என்பதை நாங்கள் பார்க்கலாம். வாசிப்போம். 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம் முதலிலிருந்து வாசியுங்கள். சீரிய ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் என்பவன் தன் ஆண்டவனிடத்தில் பெரிய மனுஷனும் எண்ணிக்கை உள்ளவனுமாயிருந்தான். அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு இரட்சிப்பை கட்டளையிட்டார். மகா பராக்கிரமசாலியாகிய அவனோ குஷ்டரோகியாயிருந்தான். சீரியாவிலிருந்து தண்டுகள் புறப்பட்டு இஸ்ரவேல் தேசத்திலிருந்து ஒரு சிறு பெண்ணை சிறைப்பிடித்து கொண்டு வந்திருந்தார்கள். அவள் நாகமானின் மனைவிக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாள். அவள் தன் நாச்சியாரை பார்த்து, என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசியினிடத்தில் போவாரானால் நலமாயிருக்கும், அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார் என்றாள். அப்பொழுது அவன் போய், இஸ்ரவேல் தேசத்து பெண் இன்ன பிரகாரமாய் சொல்லுகிறாள் என்று தன் ஆண்டவனிடத்தில் அறிவித்தான். அப்பொழுது சீரியாவின் ராஜா, நல்லது, போகலாம், இஸ்ரவேலின் ராஜாவுக்கு நிருபம் தருகிறேன் என்றான். அப்படியே அவன் தன் கையிலே 10 தாலந்து வெள்ளியையும் 6000 சேக்கல் நிறை பொன்னையும் 10 மாற்று வஸ்திரங்களையும் எடுத்துக்கொண்டு போய் இஸ்ரவேலின் ராஜாவினிடத்தில் அந்த நிருபத்தை கொடுத்தான். அதிலே, இந்த நிருபத்தை உம்மிடத்தில் என் ஊழியக்காரனாகிய நாகமான் கொண்டு வருவான், நீர் அவன் குஷ்டரோகத்தை நீக்கிவிட அவனை உம்மிடத்தில் அனுப்பியிருக்கிறேன் என்று எழுதியிருந்தது. இஸ்ரவேலின் ராஜா அந்த நிருபத்தை வாசித்த போது அவன் தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு, ஒரு மனுஷனை அவன் குஷ்டரோகத்தினின்று நீக்கிவிட வேண்டும் என்று அவன் என்னிடத்தில் நிருபம் அனுப்புகிறதற்கு கொல்லவும் உயிர்ப்பிக்கவும் நான் தேவனா? இவன் என்னை விரோதிக்க சமயம் தேடுகிறான் என்பதை சிந்தித்து பாருங்கள் என்றான். இஸ்ரவேலின் ராஜா தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்ட செய்தியை தேவனுடைய மனுஷனாகிய எலிசா கேட்டபோது அவன், நீர் உம்முடைய வஸ்திரங்களை கிழித்துக் கொள்வானேன்? அவன் என்னிடத்தில் வந்து இஸ்ரவேலிலே தீர்க்கதரிசி உண்டென்பதை அறிந்து கொள்ளட்டும் என்று ராஜாவுக்கு சொல்லி அனுப்பினான். அப்படியே நாகமான் தன் குதிரைகளோடும் தன் ரதத்தோடும் வந்து எலிசாவின் வாசற்படியிலே நின்றான். அப்பொழுது எலிசா அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீ போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவாய் என்று சொன்னான். அதற்கு நாகமான் கடும் கோபம் கொண்டு புறப்பட்டு போய் அவன் வெளியே வந்து நின்று தன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தொழுது தன் கையினால் அந்த இடத்தை தடவி இவ்விதமாய் குஷ்டரோகத்தை நீக்கி விடுவான் என்று எனக்குள் நினைத்திருந்தேன். ஆமென். பாருங்கள் தேவனுடைய பிள்ளைகளே, இதிலே நாகமான் என்று சொல்லப்படுகிற சீரிய ராஜாவின் படைத்தலைவன் என்று சொல்லப்படுகிறது. அவன் பெரிய மனுஷன், எண்ணிக்கை உள்ளவனுமாயிருந்தான். அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு இரட்சிப்பை கட்டளையிட்டார். மகாபராக்கிரமசாலி. ஆனால் அவனோ குஷ்டரோகியாயிருந்தான். ஒரு வியாதியாய், ஒரு ஆரோக்கியம் இல்லாதவனாய் இருந்த பொழுது இந்த இடத்திலே இங்கே இந்த குஷ்டரோகியாய் இருந்த இந்த நாகமானுடைய குஷ்டரோகத்தை சுகப்படுத்தும்படியாய், ஆரோக்கியப்படுத்தும்படியாக இஸ்ரவேலில் இருந்து சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்ட ஒரு சிறு பெண் அங்கே ஒரு நல்ல செய்தியை சொல்லுகிறார். நீ இஸ்ரவேல் தேசத்திலே அங்கே அதில் சொல்லப்பட்ட நாச்சியாரை பார்த்து, ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசியினிடத்தில் போவானாரானால் நலமாயிருக்கும், அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார் என்றால். அங்கே பாருங்கள் தேவனுடைய பிள்ளைகளை, இந்த சிறு பெண் மூலம் ஒரு நற்செய்தி, இந்த நாகமானுடைய குஷ்டரோகம், நாகமானுடைய இந்த ஆரோக்கியம் இல்லாத வியாதியான இந்த நிலைமைகளை நீக்கிவிடத்தக்கதாய் சிறு பெண் மூலம் அங்கே ஒரு தீர்க்கதரிசியினிடத்திலே, தேவனுடைய மனுஷனிடத்திலே அங்கே போகும்படியாக அங்கே சொல்லப்பட்ட பொழுது இந்த நாகமான் அந்த நல்ல செய்தியை கேட்டு தனக்கு சுகம் கிடைக்க வேண்டும், தனக்கு விடுதலை கிடைக்க வேண்டும் என்று சொல்லி இங்கே இந்த சீரியாவில் இருந்து அந்த இஸ்ரவேல், அதாவது அந்த தேசத்துக்கு தேவனுடைய பிள்ளைகளை இந்த நாகமான் அங்கே கடந்து, அப்பொழுது சீரியாவின் ராஜா, நல்லது, 5வது வசனம் சொல்லுகிறது, நல்லது, போகலாம், இஸ்ரவேலின் ராஜாவுக்கு அந்த ராஜா இந்த படைத்தலைவனுக்கு அங்கே அந்த இடத்துல இருக்கிற அந்த தீர்க்கதரிசியின் இடத்துக்கோ அல்லது அந்த ராஜாவிடத்து இஸ்ரவேலின் ராஜாவுக்கு கடிதம் ஒன்றை எழுதி கொடுத்து இவருக்கு சுகம் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு கடிதத்தை கொடுக்கிறார்.
அதன் பிரகாரம் தேவனுடைய பிள்ளைகளை இதை கவனித்தல் கொள்ளுங்க. நான் ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், கர்த்தருடைய ஆலோசனைகளுக்கு கீழ்ப்படிவதால் உண்டாகிற ஒரு ஆரோக்கியத்தை குறித்து நான் சொல்லுகிறேன். இந்த நாகமான் சிறுபன் சொன்னதன் பிரகாரம் இஸ்ரவேல் தேசத்திலே அந்த ராஜாவை பார்க்கிறார். ராஜா இது எனக்குரிய காரியம் அல்ல என்று சொன்ன பொழுது அந்த தீர்க்கதரிசி இதை கேள்விப்பட்டு தன்னிடம் அனுப்ப சொல்லி அங்கே சொல்லப்படுகிறது. அப்படியாக அந்த தீர்க்கதரிசியினிடத்திலே இந்த நாகமான் கடந்து வருகிறார். பாருங்கள், முதலாவது சிறுபெண் மூலம் தேவனுடைய இந்த நல்ல ஆரோக்கியத்துக்கு ஏதுவான ஒரு வழிமுறை சொல்லப்படுகிறது இஸ்ரவேல் தீர்க்கதரிசி இடத்திலே போகும்படியாக. அப்படியாக அங்கே தேவனுடைய மனுஷன் அங்கே ராஜாவிடத்தில் வந்த பொழுது ராஜா அங்கே இஸ்ரவேலுடைய அந்த தீர்க்கதரிசி இடத்திலே அனுப்புகிறதை பார்க்கிறோம். ஆனால் அனுப்பப்பட்ட அல்லது அந்த தீர்க்கதரிசியிடத்தில் வந்த அந்த நாகமானுடைய குஷ்டரோகம், அந்த வியாதி சுகப்படுவதற்கு தேவனுடைய மனுஷன் ஒரு ஆலோசனையை சொல்லுகிறார். அங்கே இதில் சொல்லப்பட்டு நாங்கள் வாசித்தது போல பாருங்கள், அந்த நீ போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவாய். ஆமென். பாருங்கள், அதிலே சொல்லப்படுகிறது, அதற்கு நாகமான் அவன் சொன்ன பொழுது எலிசா அவனிடத்தில் ஆள் அனுப்பி நீ போய் யோர்தானில் 7 தரம் ஞான ஒரு ஆலோசனை சொல்லப்படுது. நாகமானுக்கு அவருடைய குஷ்டரோகத்தில் இருந்த ஒரு சுகம், ஒரு ஆரோக்கியம், ஒரு சௌக்கியம் உண்டாவதற்கு அவனுக்கு தேவனுடைய மனுஷன் மூலமாய் ஒரு ஆலோசனை, தேவ ஆலோசனை, நீ போய் யோர்தான்ல 7 தரம் மூழ்கு என்று சொன்ன பொழுது அவன் கோபப்பட்டு, அதில் சொல்லப்படுகிறது, அதற்கு நாகமான் கடும் கோபம் கொண்டு புறப்பட்டு போய் அவன் வெளியே வந்து நின்று தன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தொழுது தன் கையினால் அந்த இடத்தை தடவி இவ்விதமாய் குஷ்டரோகத்தை நீக்கி விடுவான் என்று தனக்குள்ளே நினைத்திருந்தான் என்று சொல்லி அங்கே பல காரியங்களை சொல்லி அது கீழ்ப்படியாமல் அவன் கடந்து போகிறதை நாங்கள் பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளை சில வேளைகள் நாங்களும் இதை நாங்கள் ஒரு சபை கூடுதல், தேவனுடைய சிறு பெண் மூலமாக எங்களுக்கு ஒரு நல்ல செய்தி கேள்விப்பட்டு சபை கூடுதலுக்கு வந்து நாங்கள் தேவனுடைய ஊழியக்காரர்கள் மூலமாக தேவனுடைய பிள்ளைகள் மூலமாக ஒரு ஆலோசனை சொல்லும் பொழுது அதற்கு நாங்கள் எங்களை விட்டு கொடுக்காமல், தேவனுடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுக்காமல் நாங்கள் இருப்போமா இருந்தால் அது எங்களுக்குத்தான் ஆரோக்கியமான நிலைமைகள் வருவதற்கு தடையாக இருக்கு. இந்த நாகமானை பாருங்கள், வருகிறான், தனக்கு ஒரு சுகம் கிடைக்க வேண்டும், தனக்கு ஒரு ஆரோக்கியம் கிடைக்க வேண்டும் என்று வருகிறான். சிறுபன் சொன்ன போல நாங்களும் ஆலயத்துக்கு எவ்வளவோ பிரயாசங்களோடு எவ்வளவோ கஷ்டங்களோடு தேவ சமூகத்துக்கு வருகிறோம். ஆனால் தேவ சமூகத்திலே வந்து சொல்லப்படுகிற ஆலோசனைகள், ஆரோக்கியம் உண்டாவதற்கு ஏதுவான தெய்வத்தினுடைய வழிகளுக்கு நாங்கள் எப்படியாய் எங்களை விட்டு கொடுக்க வேண்டும் என்பதுதான் மிகவும் முக்கியமானது. எனக்கும் சரி உங்களுக்கும் சரி, கர்த்தருடைய வார்த்தை என்னையும் உங்களையும் சுகப்படுத்தும்படியாய், இந்த ஆண்டிலே ஆரோக்கியப்படுத்தும்படியாய் கடந்து வருகிறபடினாலே கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளை நாங்கள் நினைக்கிறது போல அல்லது எங்களுடைய மன விருப்பத்தின் பிரகாரம் நாங்கள் யோசிக்காதபடிக்கு நிச்சயமாய் எங்களுக்குத்தான் ஒரு ஆரோக்கியம் வர வேண்டும் என்று கர்த்தருடைய விருப்பம் இருக்கிறபடினாலே இந்த நாகமானை போல அவன் தான் நினைத்தான். அவன் வந்து அதிலே சொல்லப்படுகிறது, எப்படியாக வந்து அங்கே அதில் சொல்லப்படுகிறது, கடுங்கோபம் கொண்டு அவன் எலிசா வந்து நின்று தன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தொழுது தன் கையினால் அந்த இடத்தை தடவி இவ்விதமாய் குஷ்டரோகத்தை நீக்கி விடுவான் என்று எனக்குள் நினைத்திருந்தேன் என்று நாகமான் சொல்லுறார். இப்படியாக கர்த்தருடைய பிள்ளைகளே, நாங்கள் எங்களுடைய நினைவுகள் எங்களுடைய விருப்பங்களை விட்டு கர்த்தர் என்ன சொல்லுகிறார், கர்த்தருடைய வார்த்தை, அதுதான் நான் ஆரம்பத்திலே சொல்லுகிறேன், கர்த்தர் அவருடைய வழிகளை சொல்லும் பொழுது எனக்கும் உங்களுக்குள்ளும் ஒரு ஆரோக்கியம் உண்டாகவே கர்த்தர் பேசுகிறார். அதனாலே நாகமானை போல எங்களுக்கு சுகம் உண்டாக வேண்டும், எல்லாருக்குமே சுகம் உண்டாக வேண்டும், ஆரோக்கியம் வர வேண்டும். அதனாலே இந்த விடயத்திலே நாங்கள் எந்த விதத்திலும் மனதை கடினப்படுத்தி விடாதபடி கர்த்தர் அவருடைய வார்த்தை எனக்கு ஆரோக்கியம் வர வேண்டும் என்றுதான் அவருடைய விருப்பமாக இருக்கிறது என்று சொல்லி அதற்கு நாங்கள் கீழ்ப்படிய வேண்டும் என்பது மிகவும் முக்கியமான காரியம். பாருங்கள், அதில் சொல்லப்படுகிறது, அங்கே அதற்கு பிற்பாடு பாருங்கள், அதற்கு அவன் கடுங்கோம் நினைத்திருந்தேன் என்று சொன்னார். அங்கே 12வது வசனத்தை வாசியுங்கள், தொடர்ந்து வாசியுங்கள்.
நான் ஸ்நானம் பண்ணி சுத்தமாகிறதற்கு இஸ்ரவேலின் தண்ணீர்கள் எல்லாவற்றை பார்க்கிலும் தமஸ்குவின் நதிகளாகிய ஆப்னாவும் பர்பாரும் நல்லதல்லவோ என்று சொல்லி உக்கிரத்தோட திரும்பி போனான். அவன் ஊழியக்காரன் சமீபத்தில் வந்து அவனை நோக்கி, தகப்பனே, அந்த தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை செய்ய உமக்கு சொல்லி இருந்தால் அதை நீர் செய்வீர் அல்லவா? ஸ்நானம் பண்ணும், அப்பொழுது சுத்தமாவீர் என்று அவர் உம்மோடே சொல்லும் போது அதை செய்ய வேண்டியது எத்தனை அதிகம் என்று சொன்னார்கள். அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே யோர்தானில் 7 தரம் முழுகின போது அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி அவன் சுத்தமானான். ஆமென். பாருங்கள், பிற்பாடு அங்கே அவனுடைய ஊழியக்காரர்கள் ஒரு நல்ல ஆலோசனை சொல்லுகிறார். அவர் பெரிய காரியத்தை சொல்லவில்லையே, இது ஒரு சிறிய காரியம் தானே என்று சொல்லி நீ அவர் சொன்னதன்படி செய்யும் என்று சொன்ன பொழுது இந்த நாகமான் மீண்டுமாக திரும்பி வந்து அந்த யோர்தானிலே 7 தரம் மூழ்கினான். இதுதான் முக்கியம், 7 தரம். அப்ப முதலே எலிசா சொல்லுகிறார், இந்த யோர்தானிலே நீ போய் 7 தரம் ஸ்நானம் பண்ணு. அப்ப அதுதான் தேவனுடைய கட்டளை, தேவனுடைய மனுஷன் மூலமாய் வெளிப்பட்ட ஒரு ஆலோசனை. அதன் பிரகாரம் கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய வழிகள், தேவனுடைய ஆலோசனைகள் எப்படியாக வெளிப்படுகிறதோ, இந்த நாகமான் அவன் கொஞ்சம் முதற்கட்டமாக கீழ்ப்படியாமற் போனால் மீண்டும் வந்து தேவனுடைய ஆலோசனையின் பிரகாரம் 7 தரம், சில வேளைகளில் ஒரு கால் 2 தரம் 3 தரம் ஸ்நானம் பண்ணும் பொழுது சுகம் பெறவில்லையே, இது உண்மை இல்லையே என்று கூட அவனுக்குள்ளே சில வேளை சந்தேகங்கள் வந்திருக்கலாம். சில அப்படி எங்களுக்குள்ளும் வரக்கூடாது. கர்த்தர் சொல்லுகிறார் என்றால் அந்த எப்படி அவருடைய ஆலோசனை என்னென்ன காரியத்தை கடைபிடிக்க வேண்டுமோ அவ்வளவு காரியங்களை நாங்கள் கடைபிடிக்கும் பொழுதுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம், அந்த ஆரோக்கியத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே இங்கே பாருங்கள், அவன் 7 தரம், எலிசா சொன்னார், நீ யோர்தானிலே போய் 7 தரம், அவர் அதை அறுத்து சொல்லுகிறார், உறுதியாய் சொல்லுகிறார், 7 தரம் நீ ஸ்நானம் பண்ணு. ஆமென். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாகமான் கர்த்தருடைய ஆலோசனை, தேவனுடைய மனுஷன் மூலமாய் வெளிப்பட்ட அந்த ஆலோசனைக்கு தன்னை முழுமையாய் ஒப்பு கொடுத்தபடினாலே அங்கே எப்படியாய் அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே, தேவனுடைய மனுஷனின் வார்த்தையின்படியே யோர்தானில் 7 தரம் முழுகின பொழுது அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி அவன் சுத்தமானான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, நானும் நீங்களும் இந்த வருஷத்தை நான் சொன்னது போல கர்த்தர் பேசுவார், ஆரோக்கியத்தை குறித்து பேசுவார். சரீர பிரகாரமாக எங்கெல்லாம் ஆரோக்கியங்கள் வேண்டுமோ, கர்த்தருடைய ஆலோசனைகள் எப்படி வெளிப்படுகிறதோ, ஆவிக்குரிய பிரகாரமாக பல விதங்களில் ஆரோக்கியமின்மையான விடயங்கள் இருக்கிறது. ஆக எல்லாவற்றுக்கும் கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதற்கு எங்களை அந்த வார்த்தையின் பிரகாரமே எங்களை ஒப்பு கொடுப்போம். நாங்கள் யாரையும் பார்க்க வேண்டாம், நாங்கள் எங்களுடைய இருதயத்தையும் கடினப்படுத்த வேண்டாம். கர்த்தர் எங்களுக்குள்ளாக நல்ல ஒரு ஆரோக்கியத்தை இந்த ஆண்டிலே வெளிப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறபடினால், கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் எங்களுக்குள்ளாக அனுப்புகிற அந்த சத்தியத்துக்கு எங்களை ஒப்புக்கொடு. அதற்கு பிற்பாடு அந்த வார்த்தையை வாசியுங்கள். அதற்கு பிற்பாடு அவன் சுகமான பிற்பாடு, அப்பொழுது அவன் தன் கூட்டத்தோடெல்லாம் தேவனுடைய மனுஷனிடத்துக்கு திரும்பி வந்து அவனுக்கு முன்பாக நின்று, இதோ இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர பூமி எங்கும் வேறே தேவன் இல்லை என்பதை அறிந்தேன். ஆமென். பாருங்கள், என்ன அடுத்த வாக்குத்தத்தத்தின் அடுத்த சத்தியம்? பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். இங்கே சத்தியத்தை தேவன் எப்படி சுகப்படுத்தின பிற்பாடு சொல்லுகிறார். எப்படி அதில் சொல்லப்பட்ட அதை வாசியுங்கள். இதோ இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர பூமி எங்கும் வேறே தேவன் இல்லை என்பதை அறிந்தேன். ஆமென். பாருங்கள், இதுதான் தேவனுடைய பிள்ளைகளே. அவன் அதற்கு பிற்பாடு அவன் சமாதானத்தோட கடந்து போனான் என்பதையெல்லாம் நாங்கள் பார்க்கிறோம். நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், தேவ பிள்ளைகளே, கர்த்தர் அவர் சொல்லுகிற ஆலோசனைகள் என்ன சொல்லுகிறாரோ இந்த ஆண்டிலே கர்த்தருடைய வார்த்தைக்கு சிறிய சாமுவேல் சொன்னது போல சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லி அப்படியான ஒரு மன நிலைமையோடு நானும் நீங்களும் இருப்போம். பல காரியங்கள் எங்களுக்குள்ளாகவும் பல கேள்விகள் இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையா இருக்கிறபடினாலே உம்முடைய வார்த்தைக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின் பிரகாரமே என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி தேவனுடைய பிள்ளைகளே, எந்த ஒரு கேள்வி கேட்காமல், எந்த விதத்திலும் அதை தள்ளிவிடாமல்
எங்களை ஒப்பு கொடுப்போம். எங்களுடைய சரப்பிரகாரமாகவும் ஒரு ஆரோக்கியம், ஆவிக்குரிய பிரகாரமாகவும் ஒரு ஆரோக்கிய நிலைமைகளுக்குள்ளே கடந்து செல்ல முடியும். இதைத்தான் அங்கே லூக்கா புஸ்தகத்திலே கூட 17வது அதிகாரம் வாசியுங்கள். லூக்காவின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 12 to 19 வரை வாசிப்போம். இன்னொரு சம்பவத்தை பார்த்து முடித்துக் கொள்ளலாம். லூக்காவின் புஸ்தகம் 17வது அதிகாரம். தெரிந்த வேத பகுதிகள்தான். நான் தேவனுடைய வார்த்தைகளுக்கு உங்களை ஒப்பு கொடுங்கள். உங்களை ஆலோசனைகளுக்கு கீழ்ப்படியும் பொழுது எங்களுடைய வாழ்க்கையிலே ஆரோக்கியங்களை கர்த்தர் உண்டாக்குவார், வெளிப்பட பண்ணுவார். வாசியுங்கள். அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்த போது குஷ்டரோகமுள்ள மனுஷர் 10 பேர் அவருக்கு எதிராக வந்து தூரத்திலே நின்று, இயேசு ஐயரே, எங்களுக்கு இரங்கும் என்று சத்தமிட்டார்கள். அவர்களை அவர் பார்த்து, நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள் என்றார். அந்தபடி அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோட தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் சமாரியனாய் இருந்தான். ஆமென். இதுல கூட என்ன நான் சொல்ல விரும்புகின்றால், அந்த கிராமத்திலே பிரவேசித்த பொழுது, இயேசு பிரவேசித்த பொழுது குஷ்டம் ரோகம் உள்ள மனுஷர் 10 பேர் அவருக்கு எதிராக வந்து தூரத்திலே நின்று, இயேசு ஐயரே, எங்களுக்கு இரங்கும் என்று சத்தமிட்டார்கள். அவர்களை அவர் பார்த்து ஒரு ஆலோசனை சொல்லுகிறார். நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள். இதுதான் தேவன் இயேசு சொல்லுகிறார். அந்த 10 குஷ்டரோகம் உள்ள எங்களுக்கு சுகம் வேண்டும், ஆரோக்கியம் வேண்டும் என்று சொன்ன பொழுது அவர் சொல்லுகிறார், நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு காண்பியுங்கள் என்று சொன்ன பொழுது அந்த 10 பேரும் தேவனுடைய பிள்ளைகளே, அதில் சொல்லப்படுகிறது, அவர்கள் போகையிலேயே, அந்தப்படி அவர்கள் போகையிலேயே சுத்தமானார்கள் என்று அதிலே சொல்ல, அதாவது சுகமடைந்து விட்டார்கள், ஆரோக்கியம் அடைந்து விட்டார்கள். என்ன இதில் நான் சொல்லுவேன், கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறாரோ அதற்கு எங்களை ஒவ்வொரு நாட்களிலும் கிழமைகளிலும் எங்களை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் ஆரோக்கியமான நல்ல நிலைகளிலே ஆவிக்குரிய பிரகாரமாகவும் சர்ற பிரகாரமாகவும் என்னுடைய வாழ்க்கையின் பல நிலைகளிலே நல்ல ஆரோக்கியம் உள்ளவர்களாக என்னையும் உங்களையும் கர்த்தர் நடத்துவார். ஆமென். அதில் சொல்லப்படுகிறது, அவர்கள் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோடு தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் சமாரியனாக இருந்தான். அதிலே கேட்கப்பட்ட 10 பேர் சுகம் பெற்றவர்கள் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே என்றெல்லாம் கேட்கிறார். அவை தேவ பிள்ளைகளே, நாங்கள் இந்த ஆண்டிலே, நான் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன், ஆண்டவருடைய வார்த்தைகள், ஆலோசனைகள் இந்த வருஷத்தில் எப்படியெல்லாம் வெளிப்படுகிறதோ அதற்கு நாங்கள் எந்த விதத்திலும் தள்ளிவிடாமல், முரண்டு பிடிக்காமல், நாகமானை போல நாங்கள் நினைக்கிறபடி இப்படியெல்லாம் வர வேண்டும் என்று சொல்லி எந்த கேள்வி கேட்காமல், ஆண்டவரே உம்முடைய வார்த்தை எனக்கு வெளிப்படுகிறபடினாலே இந்த ஆரோக்கியத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும், அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய பிள்ளைகளே, நாங்கள் எங்களை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நிச்சயமாய் வாக்குத்தத்தம் செய்த தேவன், அவர் உண்மை உள்ளவர், வாக்கு மாற மாட்டார். ஆமென். சொன்னதை செய்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே தேவ பிள்ளைகளே, நாங்கள் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு ஒப்பு கொடுப்போம். இன்னொரு சம்பவத்தை பார்ப்போம். லூக்கா புஸ்தகம் 19வது அதிகாரம். இது உங்களுக்கு தெரிந்த வேத பகுதிதான். அவர்கள் இதிலும் கூட ஒரு ஆரோக்கியமான விடயங்கள் வெளிப்பட்டதைத்தான் இதில் நான் உங்களுக்கு அதிலே குறித்து காட்ட விரும்புகிறேன். லூக்கா 19:2-9 வாசியுங்கள். ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யனுமாயிருந்த சகேயு என்னப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோட அவரை அழைத்து கொண்டு போனான். அதை கண்ட யாவரும், இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நாளத்தனையாய் திரும்ப செலுத்துகிறேன் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. ஆமென், ஆமென். பாருங்கள், இங்கே சகேயு எனப்பட்ட ஒரு ஆயக்காரனை குறித்து
அவன் ஆயக்காரனுக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமாய் இருந்த சகேயு என்று சொல்லப்படுகிறது. இவன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வகை தேடினான் என்று இதிலே சொல்லப்படுகிறது. இயேசு அங்கே அந்த வழியாக வருகிற அந்த வழியிலே இவன் இயேசுவை பார்க்கும்படியாக சென்ற பொழுது அவன் ஒரு குள்ளனானபடினாலே ஒரு மரத்திலே ஏறி நின்று அவரை பார்க்கும்படியாக இருந்தான் என்று சொல்லப்படுகிறது. இந்த சகேயுனுடைய இருதயத்தை அறிந்த தேவன், சகேயுனுடைய இருதயத்தினுடைய நினைவை அறிந்த தேவன், தேவனுடைய பிள்ளைகளே, அவன் காட்டத்தி மரத்திலே ஏறி நின்ற பொழுது அவனை அழைத்தார் என்பதை இந்த இடத்திலே நாங்கள் வாசிக்கிறோம். அதிலே பாருங்கள், இயேசு அந்த இடத்தில் வந்தபொழுது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரம் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோடு அவரை அழைத்து கொண்டு போனான். பாருங்கள், இந்த சகேயுக்குள்ளும் ஆரோக்கியம் இல்லாத காரியங்கள் இருந்தது. இதை ஆவிக்குரிய பிரகாரமாக நீங்கள் ஒப்பிட்டும் பார்க்கலாம். தேவ பிள்ளைகளே, அவன் ஐஸ்வர்யவான், ஆயக்காரனுக்கு தலைவன் என்று சொல்லப்பட்டாலும் அவனுடைய வாழ்க்கையிலே பல சுபாவங்கள், பல அவனுடைய அதாவது பழக்க வழக்கங்கள் ஒரு ஆரோக்கியம் இல்லாத, நல் பெயர் இல்லாத ஒரு நிலைமைகளிலே இந்த சகேயு இருந்தான். ஆனால் இயேசுவை பார்க்கும்படியாக அவனுக்குள்ள ஒரு வாஞ்சை, ஒரு விருப்பம் இருந்த பொழுது இயேசு அந்த விருப்பத்தை அறிந்து, தேவனுடைய பிள்ளைகளே, அங்கே அவனை அழைத்து, அவனை அங்கே சொல்லப்படுகிறது, அவனை சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தை, அதாவது அங்கே அந்த இயேசு அந்த இடத்திலே வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோடு அவரை அழைத்து கொண்டான். அப்ப இயேசு சொல்லுறார், என்ன, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும். இதுதான் ஆண்டவர்கிட்ட ஒரு ஆலோசனை, உன் வீட்டில் நான் தங்க வேணும். அவன் சொல்லல இல்லை, நீங்கள்லாம் வரக்கூடாது அப்படி என்று சொல்லி ஏதாவது காரியங்களை சொல்லி அவன் விட்டு போகவில்லை. தேவனுடைய பிள்ளைகளே, அவனுடைய வாழ்க்கையிலும் இயேசுவினுடைய வார்த்தையின் பிரகாரம் இயேசு சொன்னார், உன் வீட்டிலே நான் தங்க வேண்டும், உன்னுடனே உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்று சொன்ன பொழுது அவன் சந்தோஷத்தோட கீழ்ப்படிந்து அவர் சொன்ன வார்த்தையின் பிரகாரம் இயேசுவை அழைத்து கொண்டு போகிறார் தன் வீட்டுக்கு. இன்றைக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் சொல்லுகிற ஆலோசனைகள், இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை எப்படியாக நாங்கள் ஒரு ஆரோக்கியத்துக்குள்ளே சர்வ பிரகாரமாகவும் ஆவிக்குரிய பிரகாரமாகவும் நாங்கள் ஒரு ஆரோக்கியமான நிலைகளுக்குள்ளே போகலாம் என்று கர்த்தர் சொல்லும் பொழுது, இந்த சகேயுவை போல உன் வீட்டிலே நான் தங்க வேண்டும் என்று சொன்ன பொழுது அவன் இறங்கி சீக்கிரமாக தன் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனது போல, நானும் நீங்களும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு சகேயுவை போல அவன் இயேசுவை அழைத்து கொண்டு போனது போல, நானும் நீங்களும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது ஆரோக்கியம் உண்டாகும். என்ன ஆரோக்கியம் உண்டானது? வாசிப்போமா, பார்ப்போம். அந்த பாருங்கள், நடந்து அங்கே அழைத்து கொண்டு போய் அவர்கள் நடந்து கொண்டு போன பொழுது மற்றவர்கள் சொல்லுகிறார், அதை கண்ட யாவரும் ஒரு பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று பாவியான மனுஷன் என்று மற்றவர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் சகேயுவை அவர் அறிக்கை பண்ணுகிறார். சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, நான் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன், நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளத்தனையாய் திரும்ப செலுத்துகிறேன். அவன் இன்றைக்கும் தேவனுடைய பிள்ளைகளே, அவன் எப்படி இந்த அறிக்கையை செய்த பிற்பாடுதான் இயேசு சொல்கிறார் அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறான். இந்த வீடு என்று சொல்லும் பொழுது அவனுடைய வாழ்க்கையைத்தான் சொல்லுகிறார். உனக்கும் ரட்சிப்பு வந்திருக்கிறது, நீயும் ஆண்டவருக்குள்ளாக ஒரு ஆரோக்கியமானவனாக, ஒரு விடுதலை பெற்றவனாக, ஆபிரகாமுக்கு குமாரனாக நீ மாற்றப்படுகிறாய் என்று சொல்லி, தேவனுடைய பிள்ளைகளை, என்ன இதில் உள்ளே இருக்கிற விடயம் என்று சொன்னால், இயேசு சொன்ன பொழுது உன் வீட்டிலே நான் தங்க வேண்டும் என்று சொன்ன பொழுது அவன் உடனே கீழ்ப்படிந்து அழைத்து கொண்டு போறான். போகும் பொழுது பாருங்கள், இயேசுவோடு போகும் பொழுதே அவனுக்குள்ளே மாற்றங்கள். நான் யாரிடத்திலாவது என் ஆஸ்திகளில் ஏழைகளுக்கு நான் கொடுக்காதவனாக, நான் மற்றவர்களிடத்திலே அநியாயமாக வாங்கி
இப்படியாக தேவனுடைய பிள்ளைகளே, எங்களுடைய வாழ்க்கையிலே பல விதங்களிலே ஒரு கூடாத பெயர்களோடு நாங்கள் இருக்கிறது கூட ஒரு ஆரோக்கியம் இல்லாத காரியம், ஆரோக்கியமின்மையான காரியம். மற்றவர்களை ஏமாற்றி, மற்றவர்களை வேதனையான நிலைகளுக்குள்ளே கடத்தி சென்று, இதெல்லாம் ஒரு ஆரோக்கியம் இல்லாத காரியம். கர்த்தர் சொல்லும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தை யாருக்காகலும், தேவனுடைய பிள்ளைகளை எனக்காகலும் உங்களுக்காகலும் கர்த்தர் சொல்லும் பொழுது, ஏழைகளுக்கு கடன் கொடுக்க வேண்டும், ஏழைகளுக்கு உதவி செய்ய வேண்டும், ஏழைகளுக்கு உரிய காரியங்களிலே நாங்கள் கண்ணோக்கமாக இருக்க வேண்டும், அநியாயமா ஏதாவது செய்யக்கூடாது. இதெல்லாம் ஒரு ஆரோக்கியமற்ற நிலை. இது ஆரோக்கியமானது எல்லாம் ஆவிக்குரிய பிரகாரமான ஒரு ஆரோக்கியமின்மையான விடயங்கள். இப்படி பல காரியங்கள், பாவமான காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையில இருக்குமா இருந்தால் ஆரோக்கியம் இல்லை. இதிலே ஆரோக்கியப்படுத்தப்பட வேண்டுமானால் ஆண்டவர் சொல்லுகிற அவருடைய ஆலோசனைகளுக்கு எங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். இது இல்ல நான் செய்கிறதான் சரி, நான் மற்றவர்களை என்னென்றாலும் நான் சொல்றான் சரி, துன்பப்படுத்த வேண்டும் அல்லது வேதனைப்படுத்த வேண்டும், குற்றப்படுத்த வேண்டும், இதெல்லாம் தேவனுடைய பிள்ளைகளே அது எங்களுடைய மனசும் மாமிசமும் சொல்லுகிற காரியம். அவ கர்த்தர் சொல்ற இல்ல, தேவனுடைய பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டுமோ அல்லது எப்படியாக சாட்சியா இருக்க வேண்டும், திவ்ய சுபாவம், ஒரு சாயல், அவருடைய காரியம், அவருடைய அடிச்சுவடுகளை போல நாங்கள் பின்பற்ற வேண்டும் என்று கர்த்தர் சொல்லும் பொழுது தேவனுடைய பிள்ளைகள் அதற்கு நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்க வேண்டும். என்றால் அங்கே ஆரோக்கியமற்ற ஒரு நிலை என்னுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் இருக்கிறது. இப்போ சகையை போல அநியாயமாய் யாரிடத்திலும் வேண்டி இருந்தால் ஏமாற்றியோ சுத்து மாத்தி செய்தோ அல்லது ஏதாவது மற்றவர்களுக்கு ஒரு வஞ்சித்து இப்படியான காரியங்களிலே நாங்கள் ஒரு நிலைகள் எங்களுக்குள்ளே அது எங்களுடைய வாழ்க்கையின் ஒரு பகுதியாக இருந்து கொண்டு இருக்குமா இருந்தால் அது ஒரு ஆரோக்கியம் இல்லாத காரியம். ஆவிக்குரிய பிரகாரமாக அது தேவன் விரும்பாத காரியம். அதை ஆரோக்கியப்படுத்த வேண்டும். இயேசுவோடு சகையு நடந்த பொழுது, இயேசுவோடு நடக்கும் பொழுது இயேசுவினுடைய சுபாவங்கள், இயேசுவினுடைய அந்த பிரசன்னத்திலே அவனுடைய தன்னையே ஆராய்ந்து பார்த்துப்பான். அவன் இந்த நாட்களிலும் கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் என்ன வார்த்தைகளை சொல்லுகிறாரோ ஆண்டவருக்குள்ளாக எங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். எங்களுடைய சுய நீதியை நாங்கள் நிலைநாட்ட வேண்டும் என்று நானும் நீங்களும் ஒருபோதும் தேவனுடைய பிள்ளைகளை இந்த வருஷத்திலே நாங்கள் ஒரு அப்படியான ஒரு உறுதியோடு அல்லது அப்படியான ஒரு கடின இருதயத்தோடு இருக்கக்கூடாது. கர்த்தருக்குள்ளாக நாங்கள் ஆரோக்கியம் அடைய வேண்டும். இதெல்லாம் ஒரு ஆவிக்குரிய ரீதியிலே ஆரோக்கியம் அடைகிற ஒரு விடயம். இந்த சகையு அப்படியாக அவன் அநியாயமாய் யாரிடத்திலாவது வேண்டினால் நான் அங்கே திரும்ப நாளத்தனையாக செலுத்துகிறேன் என்று சொல்லுகிறார். என்னுடைய ஆஸ்திகளிலே பாதியை ஏழைகளுக்கெல்லாம் அவனுடைய வாழ்க்கையிலே பல காரியங்களிலே தேவனுடைய வார்த்தைகளுக்கு முரணாகவே அவன் செயற்பட்ட விடயங்களை இங்கே இயேசு அழைத்து கொண்டு இயேசுவோடு நடந்து கொண்டு போன பொழுதுதான் இந்த விடயத்தை சொல்லுகிறார். அதற்கு முன்பாக சொல்லவில்லை, இயேசுவோடு போகும் பொழுது. அதனால தான் நான் என்ன சொல்றேன், வார்த்தையை கேட்கும் பொழுது இயேசு அன்று சகையோடு நடந்து கொண்டு போன பொழுதுதான் இந்த அறிக்கையை செய்கிறது போல நாங்களும் வார்த்தையை கேட்கும் பொழுது, ஆண்டவரே இந்த வார்த்தையின் பிரகாரம் நான் செய்தது பிழை அல்லது நான் செய்தது குற்றம் இல்லை, இந்த வார்த்தையின் பிரகாரம் நான் இப்படியாக நடந்திருக்க கூடாது என்பதை கர்த்தரிடத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கும் என்றால் அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவதனால் தான் எங்களுக்குள்ளே ஒரு ஆரோக்கியம் உண்டாகும். அல்லேலூயா, அல்லேலூயா. எழுந்திருப்போமா? நாங்கள் எழுந்திருப்போம். இந்த நாளிலும் கூட தேவனுடைய ஆலோசனைகளுக்கு எங்களை ஒப்புக் கொடுப்பதனாலே, தேவனுடைய வழிகளுக்கு எங்களை விட்டு கொடுப்பதனாலே எங்களுக்குள்ளே ஒரு ஆரோக்கியம் உண்டாகும் என்று சொல்லி இந்த நாளிலே நாங்கள் இந்த வருஷத்தின் இந்த முதலாவது வேத படிப்பிலே நாங்கள் காரியங்களை கற்றுக்கொண்டிருக்கிறோம். தேவனுடைய ஆலோசனைகள் நிச்சயமாக எங்களை ஆரோக்கியப்படுத்தும்படியாகவே, எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு நல்ல சௌக்கியத்தை உண்டாக்கும்படியாகவே, எங்களுடைய வாழ்க்கைகளை இன்னும் குணப்படுத்தும்படியாகவே ஆண்டவர் இந்த வருஷத்திலே பல ஆலோசனைகள் பல வழிகளை எங்களுக்கு தெரியப்படுத்த இருக்கிறபடினாலே இந்த ஆண்டிலே ஆண்டவரே நீங்கள் என்ன ஆலோசனைகளை சொல்லுகிறீர்களோ அப்பா, அந்த ஆலோசனைகளின் பிரகாரம் எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கத்தக்கதாய் ஆண்டவரே இந்த நாளிலும் ஐயா நீர் எங்களோடு பேசினீர். அன்று நாகமான் எப்படியா எலிசாவினுடைய வார்த்தை ஐயா அவன் சுகமடைவதற்கு சொல்லப்பட்ட பொழுது அவன் எதிர்த்து நின்றான், ஆனாலும் பிற்பாடு தன்னை ஒப்பு கொடுத்தான், சுகமடைந்தான் என்று பார்க்கிறோம். ஆண்டவரே அதே போல அந்த 10 குஷ்டரோகிகள் நீங்க சொன்ன பொழுது இயேசுவே
தங்களை ஒப்புக்கொடுத்து அந்த ஆசாரியர்களுக்கு காண்பிக்கும்படியாய் கீழ்ப்படிந்து போன பொழுது அவர்கள் சுகமடைந்தார்கள் என்று பார்த்தோம். அதே போல சகேயுவும், ஆண்டவரே உம்முடைய வீட்டிலே நான் தங்க வேண்டும் என்று சொன்ன பொழுது இயேசுவை அவன் அழைத்து கொண்டு போனது போல ஐயா, இந்த நாட்களிலும் ஆண்டவரே அந்த சகேயுக்குள்ள இருந்த ஆரோக்கியமற்ற அந்த அநியாயமான ஆண்டவரே மற்றவர்களிடத்திலே அப்பா பணங்களை பறிக்கிற ஆண்டவரே அப்பா ஏழைகளுக்கு கொடுக்காமல் தனக்கென்றே சம்பாதித்து கொண்ட ஆண்டவரே அந்த ஆரோக்கியமற்ற ஆண்டவரே அந்த நிலைமைகளை கர்த்தர் நீங்கள் அவனோடு நடந்த பொழுது அவனை ஆரோக்கியப்படுத்தினீர் ஆண்டவரே. அவனுக்குள்ளே ஒரு ஆரோக்கியத்தை கொண்டு வந்தது போல இந்த நாட்களிலும் ஆண்டவரே நாங்களும் அப்பா நீங்கள் இந்த காரியங்கள்ல அப்பா ஆண்டவரே இந்த வருஷத்தில் எங்களோடு பேச இருக்கிறீரப்பா. எங்களுடைய பல நிலைமைகள் ஆவிக்குரிய பிரகாரமாக ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியங்களுக்குள்ளாக எங்களுடைய ஜெப காரியங்களாக இருக்கலாம் ஆண்டவரே ஐயா, மற்றவர்களுக்கு உதவி செய்கிற காரியங்களாக இருக்கலாம் ஆண்டவரே அப்பா, எங்களுடைய வேத படிப்புகள்ல கூட ஆண்டவரே வேத தியானங்கள்ல கூட ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியங்கள் உண்டாவதற்கு ஆண்டவரே நீர் பேசுகிற ஒவ்வொரு காரியங்களிலும் எங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவரே அந்த ஆரோக்கியத்துக்குள்ளாய் எங்களை ஆசீர்வதித்து எங்களை நடத்துகிறவராய் இருக்கிறபடினால் எங்களுடைய சர்ரங்களிலும் கூட ஆண்டவரே நாங்கள் சுகமடையத்தக்கதாய் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படிவோம் என்று சொல்லி ஆண்டவரே நாங்கள் ஒப்பு கொடுத்து வாழ ஆண்டவரே எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யும்படியா நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உம்முடைய ஆலோசனைகளை எங்களுக்கு கேடுண்டாக நாங்கள் தள்ளிவிடாதபடி ஆண்டவரே எங்களுக்கு ஆரோக்கியம் உண்டாக, எங்களுக்கு குணம் உண்டாக, எங்களுக்குள்ளே ஒரு சௌக்கியம் உண்டாக ஆண்டவரே உம்முடைய ஆலோசனைகளை நாங்கள் காத்து நடக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படியா நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. எங்களை கர்த்தாவே இந்த நாளிலும் ஆண்டவரே இந்த வேத படிப்பிலே நீர் சொல்லி தந்த இந்த முதற்கட்டமான உடைய நல்ல அப்பா ஆலோசனைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா.